வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு சிறப்பு முகாம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குடும்ப அட்டைதாரர்கள் அவங்க குடும்ப நபர்கள் பற்றிய விவரங்களை கேஒய்சி மூலமாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு இப்போது சிறப்பு முகாம் ஏற்பாடாகிருக்கு. ஸோ அந்த சிறப்பு முகாம் என்றைக்கு நடைபெறுது, அதில் நம்ம எப்படி கலந்துக்கிறது, அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலை கடைகள்லையும் ஒரு சிறப்பு முகாம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த முகாம் எதுக்காக அப்படின்னா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி முன்னுரிமை மற்றும் அந்தி யோஜனா, அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்களை சரிபார்ப்பதற்காக மின்னணு குடும்ப அட்டையில் இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளிகளின் விரல் ரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பினை, அதாவது கேஒய்சி மேற்கொள்ளணும் அப்படின்னு மத்திய அரசு நமக்கு ஏற்கனவே ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதன்படி குடும்ப உறுப்பினர்கள் ஏதும் இடையூறு இன்றி இப்பணியினை செய்திட அறிவுறுத்தப்பட்டு கடந்த அக்டோபர் 2023 முதல் குடும்ப உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்பு கேஒய்சி பணி நடைபெற்று வருகிறது. ஸோ மத்திய அரசு ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதலின்படி அக்டோபர் 2023 இந்த குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய பயனாளிகளுடைய விவரங்கள், அதாவது ஆதார் விவரங்களை கேஒய்சி மூலமாக சரிபார்க்கக்கூடிய பணி அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த கேஒய்சி பதிவினை 100% நிறைவு செய்யும் பொருட்டு 8/8/2026 மற்றும் 9/8/2026 ஆகிய நாட்களில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் சிறப்பு முகாம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. ஆகவே நியாய விலைக் கடைகளில் கைவிரல் ரேகை கேஒய்சி பதிவு செய்யப்படாமல் விடுபட்டுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை விரல் கேஒய்சி பதிவு செய்ய வருகிற 8/8/2026 மற்றும் 9/8/2026 ஆகிய நாட்களில் நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு முகாமை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இது 2023 இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு 90% மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க ஆல்ரெடி கேஒய்சி கொடுத்துருக்காங்க. விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு 5-6% அந்த குடும்ப அட்டைதாரர்கள் முழுமையாக அதாவது 100% இந்த கேஒய்சி பணியை முடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அரசு இந்த 2 நாள் சிறப்பு முகாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் உங்கள் குடும்ப அட்டையில் உள்ள நபர்களுடைய அந்த ஆதார் தகவல்களை நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இந்த வார கடைசியில், அதாவது சனி மற்றும் ஞாயிறு 2 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சனிக்கிழமை போயிடுச்சு. இன்னும் 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருக்குது. ஸோ இன்றைக்கு நீங்கள் உங்கள் குடும்ப அட்டை எந்த நியாய விலை கடையில் இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் உங்களுடைய அந்த குடும்ப அட்டை தகவல்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். குறிப்பாக குடும்ப அட்டைதாரர்கள் வீணான அலைச்சலை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த சிறப்பு முகாம் அறிவிச்சிருக்காங்க. காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் அந்த முகாம் நடைபெறதுனால ஸோ நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட அந்த குடும்ப அட்டை இருக்கக்கூடிய நியாய விலை கடையில் போயிட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருடைய ஆதார் தகவல்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.